அத்தியாயம் 10. உளவுத்துறை அலுவலகம். விவேக் காரை பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு விஷ்ணுவோடு இறங்கினான். மதியம் 3 மணி. மர நிழலில் நடந்தார்கள். இருந்தாலும் வெயில் உரைத்தது. பாஸ் சொல்லு. ஒரு பக்கம் முகிலோடும் மற்றொரு பக்கம் ஸ்வஸ்திகாவோடும் இன்னொரு பக்கம் தீவிரவாதி சூசை சம்பந்தப்பட்ட விளம்பரத்தோடும் முட்டி மோதி சிண்டை பிச்சிட்டு இருந்தோம். இப்ப என்னடான்னா மூணுமே ஒன்னோட ஒன்று கலந்து திரிவேணி சங்கமம் மாதிரி ஆயிடுச்சு. இந்த அவியல் கேஸை நீங்க எங்கே இருந்து ஆரம்பிக்க போறீங்க பாஸ்? எனக்கு தலையை சுத்துது. நிறைய யோசிக்கணும். உளவுத்துறை டைரக்டர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இது ஒரு இடியாப்ப சிக்கல் கேஸ். எதிர்பட்ட விஸ்தாரமான கிரானைட் படிகளில் ஏறி உள்ளே போனார்கள். வரவேற்பறை சோபாக்களில் டாக்டர் சத்யஜோதியும் அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனர் மெய்கண்டனும் உளவுத்துறையின் உதவி டைரக்டர் ரகோத்தமனும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். வாங்க மிஸ்டர் விவேக். ரகோத்தமன் எழுந்து நின்று கை குலுக்கினார். நீங்க உளவுத்துறை டைரக்டர் கிட்ட பேசணும்னு சொன்னதுமே நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். எனிதிங் இம்பார்ட்டன்ட்? எஸ். காலையில் நடந்த சம்பவங்களை மேலோட்டமா பார்க்கும்போது ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாத மாதிரி இருந்தது. பட் அதை கொஞ்சம் ஆழமாய் நினைச்சு பார்க்கும்போது அந்த சம்பவங்களை இணைச்சிருக்கிற ஒரு கெட்டியான சங்கிலி தெரிஞ்சுது. அதை பத்தி டைரக்டர் கிட்ட கொஞ்சம் பேச வேண்டி இருக்கு. ப்ளீஸ் கம். டைரக்டர் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கார். எல்லோரும் வராந்தாவில் நடந்தார்கள். டாக்டர் சத்யஜோதி தனக்கு பக்கத்தில் வந்து கொண்டிருந்த விஷ்ணுவை ஒரு சின்ன புன்னகையோடு பார்த்தாள். குரலை தாழ்த்தி மற்றவர்களுக்கு கேட்காதபடி பேசினாள். என்ன விஷ்ணு, என்னோட இடுப்பு நிஜமாவே நமிதாவோட இடுப்பு மாதிரி இருக்கா? விஷ்ணு அரண்டு போனான். சாரி மேடம், நான் சும்மா ஜோவியலா ஒரு விளையாட்டுக்காக. சத்யஜோதி சிரித்தாள். நோ, நீ ஏதும் தப்பா சொல்லிடலை. மனசுல இருக்கிறதை சொல்லிட்ட. தட்ஸ் ஆல். நீ அப்படி சொன்ன பிறகுதான் நான் என்னை இன்னமும் இளமையா ஃபீல் பண்றேன். தேங்க்யூ மேடம் என்று சொன்ன விஷ்ணு மெல்ல பின்வாங்கி விவேக்கோடு இணைந்து கொண்டான். பாஸ், டாக்டர் அம்மாவுக்கு பாம்பு காது பாஸ். காலையில நான் பண்ணின கமாண்ட் அவங்க காதுல விழுந்திருக்கு. என்னோட இடுப்பு நிஜமாவே நமிதாவோட இடுப்பு மாதிரி இருக்கான்னு கேட்டாங்க. நான் இதுக்கு தாண்டா சொன்னேன். இனிமேலாவது வாயை சாத்திட்டு வா. பூட்டையும் போட்டுக்க பாஸ். எல்லோரும் அந்த நீளமான வராந்தாவை முடித்துக்கொண்டு உளவுத்துறை டைரக்டர் சுதர்சனத்தின் அறைக்குள் நுழைந்தார்கள். சுதர்சனத்துக்கு 55 வயது இருக்கலாம். தலையில் இருந்த சொற்ப தலைமுடியை எண்ணெய் போட்டு படிய வாரியிருந்தார். நெற்றியில் பளிச்சென்று ஸ்ரீசூர்ணம் தெரிந்தது. கிரே வண்ண சஃபாரியில் நாற்காலியில் உட்கார்ந்த நிலைமையிலும் நல்ல உயரத்தை காட்டினார். அறைக்குள் நுழைந்த எல்லோரையும் ஒரு புன்னகையில் நனைத்தபடி தனக்கு எதிரே இருந்த நாற்காலிகளை காட்டினார். எல்லோரும் உட்கார்ந்தார்கள். அறையில் சில வினாடிகள் நிசப்தம் நிலவ அதை கலைத்தான் விவேக். சார், உங்களிடம் பேச எனக்கு நேரம் ஒதுக்கி கொடுத்ததற்காக நன்றி. அவர் சிரித்தார். நோ, இதுக்கெல்லாம் நீங்க நன்றி சொல்ல வேண்டியது இல்லை. ஏதோ ஒரு விஷயம் பெரிதாக இருக்க போய்தான் என்னிடம் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறீர்கள். சொல்லுங்க மிஸ்டர் விவேக். எனிதிங் இம்பார்ட்டன்ட்? எஸ் சார் என்று தலையசைத்த விவேக் காலையிலிருந்து நடந்த சம்பவங்களையும் அது சம்பந்தமாய் தான் கண்டுபிடித்த உண்மைகளையும் சொல்லி முடிக்க உளவுத்துறை டைரக்டர் சுதர்சனம் முகம் மாறி போனவராய் நிமிர்ந்தார். அசிஸ்டன்ட் டைரக்டர் ரகோத்தமனிடம் திரும்பினார். மிஸ்டர் ரகோத்தமன், இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. நீங்க ஏன் சீரியஸாய் செயல்பட்டு எந்த ஒரு நடவடிக்கையையும் எடுக்கல? விவேக் குறுக்கிட்டான். சாரி சார், நடந்த சம்பவங்களின் அடிப்படையில் நான் கண்டுபிடித்த உண்மைகளை மிஸ்டர் ரகோத்தமனிடமும் டாக்டர் சத்யஜோதியிடமும் சொல்லல. இப்பதான் அவங்களுக்கே தெரியும். நடந்த சம்பவங்கள் பற்றிய உண்மைகள் இப்போதைக்கு வெளியே தெரிவது அவ்வளவு உசிதமில்லை. விவேக் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சத்யஜோதியின் செல்போன் ரிங்டோனை வெளியிட்டது. ஒரு சாரி சொல்லிவிட்டு எடுத்து பேசினாள். லேசாய் மலர்ந்தாள். ஓ, நீங்களா? நானே உங்களை கான்டாக்ட் பண்ணி பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்லை, ஸ்வஸ்திகா சம்பந்தமா உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டி இருக்கு. இன்னைக்கு காலையில் நடந்த சம்பவங்கள் அவ்வளவு சந்தோஷமா இல்லை. ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க, நான் கேட்டு சொல்றேன். சத்யஜோதி பேச்சை நிறுத்தி செல்போனை இடது கையின் உள்ளங்கைக்குள் அடக்கிக் கொண்டு விவேக்கை ஏறிட்டாள். மிஸ்டர் விவேக், ரொசாரியோவும் அவருடைய மனைவி ஜோத்னாவும் ஸ்வஸ்திகாவை தங்களோட தீவுக்கு கூட்டிட்டு போறதுக்காக சென்னை வந்திருக்காங்க. அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும்? அவங்க 2 பேரையும் இங்கே
இங்கே வர சொல்லிடுங்களேன். நடந்த சம்பவங்கள் எல்லாமே அவங்களுக்கும் தெரியணும். சத்யஜோதி தலையசைத்துவிட்டு செல்போனில் அவர்களை தொடர்பு கொண்டு பேச அடுத்த 20 நிமிட நேரத்திற்குள் ரொசாரியோவும் அவருடைய மனைவி ஜோத்னாவும் கலக்கமான முகங்களோடு அறைக்குள் இருந்தார்கள். அறிமுக படலம் முடிந்ததும் விவேக் அவர்களிடம் பேசினான். எல்லாவற்றையும் சொல்லி முடித்துவிட்டு, மிஸ்டர் ரொசாரியோ, ஸ்வஸ்திகா இப்ப உங்களுடைய குழந்தையை சுமக்கும் வாடகை தாய் மட்டுமல்ல, ஒரு பிரச்சனைக்குரிய பெண்ணின் தோழியாவும் இருந்திருக்கா. அந்த பெண் முகில் பற்றி ஸ்வஸ்திகா கிட்ட கேட்டபோது காலேஜ் டேஸ்லிருந்தே அவ ரொம்பவும் துணிச்சலான பெண், அவளோட நடவடிக்கைகள் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு புதிராய் இருக்கும்னு சொல்லியிருக்கா. முகில் பாகிஸ்தானுக்கு போயிட்டு வந்த விஷயம் ஸ்வஸ்திகாவுக்கும் தெரிஞ்சிருக்கு. அவ எதுக்காக பாகிஸ்தான் போனா என்கிற விவரமும் ஸ்வஸ்திகாவுக்கு தெரியும். ஆனா அதை அவ சொல்ல விரும்பலன்னு என்னோட மனசுக்கு படுது. நீங்க தான் அவகிட்ட பக்குவமா பேசி முகில் பற்றிய உண்மைகளை வாங்கணும் என்றான். ரொசாரியோ கவலையான பெருமூச்சொன்றை வெளியேற்றிவிட்டு சன்னமான குரலில் பேச ஆரம்பித்தார். மிஸ்டர் விவேக், நானும் என்னுடைய மனைவியும் ஒரு வாரிசுக்காக எவ்வளவோ முயற்சி செஞ்சும் முடியாம கடைசியில் டாக்டர் சத்யஜோதியின் முயற்சியால் ஸ்வஸ்திகாவின் மூலம் கைகூடி வந்தது. எங்களுடைய வாரிசு அவ வயிற்றுல வளர ஆரம்பிச்ச நாளிலிருந்தே அவளை கொலை செய்யறதுக்கான முயற்சிகள் நடந்தது. தெய்வாதீனமாய் அதிலிருந்து தப்பிச்சிட்டா. அதே மாதிரி சத்யஜோதிக்கும் எத்தனையோ தடவை கொலை மிரட்டல்கள் வந்தது. ஸ்வஸ்திகாவை டாக்டர் சத்யஜோதி தன்னோட பாதுகாப்பில் வச்சிருந்தது எதிரிகளுக்கு பிடிக்கல. அதனால்தான் டாக்டருக்கும் மிரட்டல் வந்தது. அதை அவர் பொருட்படுத்தலை. இருந்தாலும் விபரீதமாய் ஏதும் நடந்துடக்கூடாது என்கிற பயத்துல நானும் என்னோட மனைவியும் ஸ்வஸ்திகாவை எங்க தீவுக்கே கூட்டிட்டு போய் பாதுகாப்பாய் வச்சுக்கலாம் என்கிற எண்ணத்தோடு நடவடிக்கைகளை மேற்கொண்டோம். ஸ்வஸ்திகாவை பாதுகாத்தால் மட்டும் போதாது, கொலை செய்ய முயற்சித்த நபர்கள் யாருங்கிறதையும் கண்டுபிடிக்கணும் என்று சொல்லி டாக்டர் சத்யஜோதி உங்ககிட்ட உதவி கேட்டாங்க. நீங்களும் உதவி பண்ண ஒத்துக்கிட்டு தீவுக்கு புறப்பட்டு வர நேரத்துல வேண்டாத சில சம்பவங்கள் நடந்து மனசுல குழப்பத்தை உண்டு பண்ணி இருக்கு. முகிலும் ஸ்வஸ்திகாவும் நல்ல தோழிகளாய் இருந்திருக்கலாம். அதுக்காக முகில் பற்றிய எல்லா விஷயங்களும் அவளுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்கிற அவசியம் இல்லையே. நோ மிஸ்டர் ரொசாரியோ, நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் இல்லை. உங்க வாரிசை வயிற்றில் சுமக்கிற வாடகை தாய் ஸ்வஸ்திகா என்கிற காரணத்துக்காக அவளை கொல்ல முயற்சிகள் நடக்கலை. முகிலுக்கு தெரிந்த ஏதோ ஒரு ரகசியமான சங்கதி ஸ்வஸ்திகாவுக்கும் தெரிஞ்சிருக்கு. அது அவ மூலமாய் வெளியே போய்விடக் கூடாதே என்கிற காரணத்துக்காகத்தான் அவளை தீர்த்து கட்ட முயற்சிகள் நடந்திருக்கலாம். இது வாடகை தாய் என்கிற விஷயத்துக்கும் அப்பாற்பட்டது. விவேக் பேச பேச ரொசாரியோவின் மனைவி ஜோத்னா குறுக்கிட்டாள். மிஸ்டர் விவேக், நான் ஒரு கருத்தை சொல்லலாமா? ப்ளீஸ். எனக்கும் என்னுடைய கணவருக்கும் கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து இருக்கு. எல்லாத்துக்கும் மேல ஒரு குட்டி தீவுக்கே நாங்க சொந்தக்காரங்க. என்னோட தாத்தா பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் திவானா இருந்தபோது எல்லிஸ் பிரபு என்கிற ஒரு ஆங்கிலேய அதிகாரி அவருக்கு பரிசாய் கொடுத்ததுதான் சில்வர் சாண்ட் ஐலாண்ட் என்கிற தீவு. வெறும் மணல் பரப்பாய் 2 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு பரவியிருந்த அந்த தீவை நானும் என்னுடைய கணவரும் ஒரு சிறந்த சுற்றுலா தலமாய் மாற்றினோம். ஹோட்டல்களையும் காட்டேஜுகளையும் கட்டினோம். இந்தியாவுக்கு வர வெளிநாட்டு பயணிகள் எங்க தீவுக்கு வந்து ஒரு 2 நாளாவது தங்கிட்டு போவாங்க. இதனால பொருளாதார ரீதியாய் நாங்க வளர்ந்தோம். நாங்க இப்படி வளர்ந்தது எங்களை சுற்றி இருக்கிற உறவு ஜனங்களுக்கு அதிர்ச்சியா இருந்தாலும் எங்களுக்கு வாரிசு இல்லையே என்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு சந்தோஷமா இருந்தது. என்னோட கர்ப்பப்பை ஒரு கர்ப்பத்தை தாங்குற அளவுக்கு வலுவாய் இல்லாத காரணத்தால தான் வாடகை தாய் மூலமாய் குழந்தை பெத்துக்க விரும்பினோம். என் கணவரோட உயிரணு என்னோட சினை முட்டை 2ஐயும் ஒரு டெஸ்ட் டியூப்ல வச்சு வளர பண்ணி ஸ்வஸ்திகாவின் கருப்பைக்குள்ள வைத்தபோது நாங்க பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஆனா அது எங்களை சுற்றி இருக்கிற சொந்த ஜனங்களுக்கு அதிர்ச்சியா இருந்தது. வாரிசு இல்லாததுனால எங்களோட இறப்புக்கு பின்னாடி ஒரு பாதி அளவுக்காவது சொத்து கிடைக்கும்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கு ஒரு வாரிசு வந்துட்டா சொத்துல எதுவும் கிடைக்காது என்கிற விஷயம் அவங்களுக்கு ரொம்பவும் ஏமாற்றமா இருந்தது. அந்த ஏமாற்றத்தோட விளைவுதான் ஸ்வஸ்திகாவையும் டாக்டர் சத்யஜோதியையும் கொல்ல நடந்த முயற்சிகள். இதில் முகில் கொலை செய்யப்பட்ட விவகாரத்துக்கும் ஸ்வஸ்திகா ஒரு வாடகை தாய் என்கிற விஷயத்துக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. நீங்க 2ஐயும் இணைச்சு குழப்பிக்க வேண்டாம் ப்ளீஸ்.
விவேக் புன்முறுவலித்தான். சப்போஸ் யூ மே பி ரைட் மேடம், பட் இந்த வாடகை தாய் என்கிற விவகாரத்துக்குள்ள கண்ணுக்கு தெரியாத ஒரு அபாயகரம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை நாம அலட்சியம் பண்ண முடியாதே. அது என்ன அபாயகரம்? முகில் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது டாக்டர் பிராணேஷ் கிட்ட சில ஆங்கில எழுத்துக்களை சொல்லி இருக்கா. அப்படி முகில் சொல்லும்போது அந்த பேச்சை டாக்டர் பிராணேஷ் பதிவு பண்ணி இருக்கார். அதை இப்போ உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன். அந்த எழுத்துக்களுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. சொன்ன விவேக் டாக்டர் பிராணேஷின் செல்போனில் பதிவு செய்யப்பட்ட அந்த பேச்சை எல்லோரும் கேட்கும்படியாய் இயக்கினான். அடுத்த வினாடி செல்போனில் இருந்து அந்த திணறலான பெண் குரல் ஈனஸ்வரத்தில் கேட்டது. டாக்டர் ISI SSI. இது ஆ ப. குரல் நின்றது. விவேக் பேச்சை தொடர்ந்தான். முகில் சொன்ன 6 ஆங்கில எழுத்துக்கள் ISI SSI. இந்த எழுத்துக்களை சொல்லிவிட்டு மேற்கொண்டு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக இது இது ஆ ப இன்னு ஆரம்பிச்சு அந்த வாக்கியத்தை முடிக்கிறதுக்குள்ள உயிர் விட்டு இருக்கா. முகில் சொல்ல வந்த வார்த்தை இது இது ஆபத்துன்னு கூட இருக்கலாம். உளவுத்துறை டைரக்டர் விவேக் சொல்வதை கேட்டு ஆமோதிப்பதாய் தலையாட்டினார். அப்படின்னா அந்த 6 ஆங்கில எழுத்துக்குள்ளே ஏதோ ஒரு ஆபத்து இருக்குன்னு சொல்ல வரீங்களா? எஸ், அது எது மாதிரியான ஆபத்து? அதை நாம கெஸ் ஒர்க் பண்ணி ஒரு முடிவுக்கு வரணும்னா அந்த 6 எழுத்துக்களோட அப்ரிவேஷன், அதாவது விரிவாக்கம் என்னன்னு தெரியணும். உங்கள யாருக்காவது இந்த 6 எழுத்துக்களுக்கான விரிவாக்கம் என்னவாக இருக்க முடியும்னு ஊகிக்க முடியுதா? அறைக்குள் மௌனம் நிலவியது. அந்த மௌனத்தை விவேக்கே கலைத்தான். இதற்கு விடை தெரிஞ்ச ஒரே நபர் ஸ்வஸ்திகா தான். ஏன்னா முகிலும் ஸ்வஸ்திகாவும் நெருக்கமான தோழிகளாய் இருந்திருக்காங்க. ஸ்வஸ்திகா கிட்ட யாராவது ஒருத்தர் கொஞ்சம் அனுசரணையாய் உட்கார்ந்து பேசினா உண்மைகளை வாங்கிடலாம். ஜோத்னா இடைமறித்தாள். ப்ளீஸ் மிஸ்டர் விவேக், எங்க வாரிசை தாங்கி இருக்கிற ஸ்வஸ்திகாவை இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்றது சரியில்லை. அவ முகிலுக்கு தோழியாய் இருந்திருக்கா, அது உண்மைதான். அவ தோழியாய் இருந்த ஒரே ஒரு காரணத்துக்காக முகிலை பற்றின எல்லா உண்மைகளும் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லையே. மேடம், நீங்க உங்க வாரிசை பத்தி மட்டுமே கவலைப்படுறீங்க. நான் இந்த நாட்டை பற்றி கவலைப்படுறேன். நாட்டை பத்தி கவலைப்படுற அளவுக்கு இந்த விவகாரத்துல என்ன இருக்கு? இருக்கு மேடம். நீங்க இவ்வளவு தூரம் ஆர்கியூ பண்றதால ஒரு விஷயத்தை சொல்றேன். முகில் உயிரை விடும்போது ISI SSIன்னு 6 எழுத்துக்களை சொல்லி இருக்கா. இது ஒரே ஒரு வாக்கியத்துக்கான சுருக்கம் கிடையாது, பின்ன 2 வாக்கியங்களுக்கான சுருக்கம். எல்லோரும் திகைப்பாய் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். உளவுத்துறை டைரக்டர் நிமிர்ந்து உட்கார்ந்தார். மிஸ்டர் விவேக், நீங்க என்ன சொல்றீங்க? சார், முகில் உயிர்விடும் தருவாயில் பேசிய வார்த்தைகளை உன்னிப்பா கேட்டு பார்த்தா அந்த உண்மை புரியும். முகில் அந்த ISI SSI எழுத்துக்களை உச்சரிக்கும் போது அந்த எழுத்துக்களை ஒரே சீராய் உச்சரிக்கல. ISI என்று சொல்லி ஒரு வினாடி இடைவெளி விட்டு SSIன்னு சொல்லியிருக்கா. மறுபடியும் அதை உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ப்ளீஸ் ஹியர். விவேக் மறுபடியும் செல்போனை உயிர்ப்பித்து முகிலின் பேச்சை எல்லோரும் கேட்கும்படியாய் ஹை வால்யூமில் வைத்தான். முகிலின் பேச்சை உன்னிப்பாய் கவனித்த உளவுத்துறை டைரக்டர் லேசாய் மலர்ந்தார். யூ ஆர் 100% கரெக்ட் மிஸ்டர் விவேக். ISI என்று சொன்னதுக்கும் SSI என்று சொன்னதுக்கும் நடுவில் ஒரு சின்ன இடைவெளி இருக்கு. வெல் அப்சர்வேஷன் பை யூ. தேங்க்யூ சார் என்று சொன்ன விவேக் சற்றே குரலை தாழ்த்தி கொண்டு பேச ஆரம்பித்தான். ISI என்கிற எழுத்து எதை குறிக்குதுன்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் உளவுத்துறைக்கும் மட்டுமே தெரியும். பாகிஸ்தானின் உளவுத்துறைக்கு பெயர்தான் ISI, அதாவது இன்டர் சர்வீஸ் இன்டெலிஜென்ஸ். பாகிஸ்தான் அரசை விட சக்தி வாய்ந்த துறை இந்த ISI. 1948ஆம் வருஷம் பாகிஸ்தானின் பிரதமராய் லியாகத் அலி கான் இருந்தபோது இந்த ISI பிறந்தது, அதாவது தோற்றுவிக்கப்பட்டது. பொதுவாக உளவுத்துறை என்பது ஒரு நாட்டின் பாதுகாப்புக்காக 24 மணி நேரமும் உழைப்பது. ஆனால் பாகிஸ்தானின் ISI அப்படிப்பட்டது அல்ல. தனக்கு வேண்டாத நாடுகளின் உள்நாட்டு பிரச்சனைகளில் மூக்கை நுழைத்து அந்த பிரச்சனைகளை பெரிதாக்கி அந்த நாட்டின் அமைதியையும் சட்ட ஒழுங்கையும் எப்படி கெடுக்கலாம் என்று திட்டம் போட்டு செயல்படுவதுதான். ISIக்கு இந்தியா என்ற பெயரை கேட்டாலே வேப்பங்காய்தான். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் இந்தியாவின் சந்தோஷத்தை கெடுப்பதுதான் ISIயின் பொழுதுபோக்கு. 1940
1988இல் 2000 பேர் மட்டுமே பணிபுரிந்த ISIயில் இப்போது பணிபுரிவோர் எண்ணிக்கை 25,000. ஆள்பலம் மட்டுமல்ல, அதிகார பலமும் கொண்ட பாகிஸ்தானின் இந்த உளவு அமைப்பை பற்றி முகில் ஏதோ சொல்ல முயற்சி பண்ணியிருக்கிறாள். விஷ்ணு குறுக்கிட்டான். ஓகே பாஸ், ISI பற்றி முகில் ஏதோ சொல்ல வந்திருக்கலாம். கூடவே SSI என்கிற 3 எழுத்துக்களும் இருக்கே, அதுக்கு என்ன அர்த்தம்? அது ஒரு நபரோட பேராய் இருக்கலாம். உதாரணத்துக்கு SS இந்திரன், சிவசங்கர ஐயர் நபரோட பேராய் இல்லாம ஒரு கம்பெனியோட பேராய் கூட இருக்கலாம். உளவுத்துறை டைரக்டர் இடைமறித்தார். எனக்கு ஒரு சந்தேகம். ப்ளீஸ் சார், இப்போ நீங்கள் சொன்ன இந்த ISI SSI ரெண்டுமே உங்களோட கெஸ் ஒர்க் தானே? எஸ் சார், இதிலிருந்து மாறுபட்டும் இருக்கலாம். மேபி. விவேக் தலையசைத்து கொண்டிருக்கும் போதே அவனுடைய செல்போனில் மெசேஜ் வந்ததுக்கு அறிகுறியாய் பீப் சத்தம் எழுந்தது. எடுத்து பார்த்தான். நெப்போலியன் SMS கொடுத்திருந்தான். சார், நான் நெப்ஸ். நீங்கள் இப்போது உளவுத்துறை அலுவலகத்தில் இருப்பது எனக்கு தெரியும். இந்த SMS பார்த்ததும் நீங்கள் யாரிடமும் எதுவும் சொல்லாமல் அலுவலகத்தின் பின்பக்க வழியாய் வெளியேறி ஒரு ஆட்டோ பிடித்து அடையார் போட் கிளப் ரோட்டில் உள்ள ஹாட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் வாருங்கள். முகில் விவகாரத்தில் ஒரு புது தகவல் கிடைத்துள்ளது. தாமதிக்காமல் வரவும். நெப்ஸ். விவேக் நெப்போலியன் கொடுத்த SMS-ஐ படித்துவிட்டு டைரக்டரை ஏறிட்டான். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஃபார் வாட்? DGP கிட்ட இருந்து ஒரு அவசர அழைப்பு. நீங்க பேச்ச கண்டினியூ பண்ணுங்க. நான் மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். பாஸ், நீ இங்கேயே இரு. நான் கூப்பிடும்போது புறப்பட்டு வந்தா போதும். சாரி டு எவ்ரிபடி. விவேக் புறப்பட்டான் மின்னலாய். அத்தியாயம் 11. விவேக் ஆட்டோ பிடித்து அடையார் போட் கிளப் சாலையில் இருந்த ஹாட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்டை அடைந்தபோது ரெஸ்டாரண்ட்டில் கூட்டம் அதிகமாயிருந்தது. ஆட்டோவை அனுப்பிவிட்டு நெப்போலியன் கண்களுக்கு தட்டுப்படுகிறானாவென்று சுற்றும் முற்றும் பார்த்தான் விவேக். நெப்போலியனை காணும். ரெஸ்டாரண்ட்டுக்குள் நுழைந்தான். பக்கத்தில் இருந்த ஒரு IT கம்பெனியில் வேலை பார்க்கும் இளைஞர்களும் இளம் பெண்களும் கழுத்தில் தொங்கும் அடையாள போட்டோக்களோடு எல்லா மேஜைகளையும் ஆக்கிரமித்து சிரிப்பும் அரட்டையுமாய் ஸ்நாக்ஸை குறித்து கொண்டிருந்தார்கள். டே மாப்ள, நாளைக்கு உனக்கு பர்த்டே. நான் இன்னைக்கு ராத்திரியே ஊருக்கு போறதால இப்பவே நான் உனக்கு வாழ்த்து சொல்லிடுறேன். உன்னோட சந்தோஷம் பெட்ரோல் டீசல் தங்கம் விலை போல் தினமும் உயர்ந்து கொண்டே போகட்டும். உன் துன்பங்கள் நமிதா ஸ்ரேயா நயன்தாரா ட்ரெஸ் போல் குறைந்து கொண்டே போகட்டும். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. யாரோ ஒரு இளைஞன் சொல்ல எல்லோரும் சிரித்து கொண்டிருந்தார்கள். விவேக் கூட்டத்தில் நெப்போலியனை தேடினான். பக்கத்தில் யாரோ வந்து நின்றார்கள். திரும்பி பார்த்தான் விவேக். ரெஸ்டாரண்ட் பேரர். சார், நீங்க மிஸ்டர் விவேக்? ஆமா. ரெஸ்டாரண்ட்டுக்கு பின்னாடி நெப்போலியன்னு ஒருத்தர் உங்களுக்காக வெயிட் பண்றார். உங்களை வர சொன்னார். பின்பக்கம் போக வழி. என் பின்னாடி வாங்க சார். விவேக் அவன் பின் சென்றான். திஸ் வே ப்ளீஸ் சார். ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கவாட்டில் இருந்த அந்த குறுகிய சந்தில் நடந்தார்கள். கழிவுநீர் வாடை மூக்கை தாக்கியது. சந்தின் மூலையில் திரும்பியதும் தன்னை என்ன தாக்கியது என்று விவேக்கிற்கு தெரியவில்லை. நடுமண்டையில் இடி இறங்கியது போல் ஒரு அடி. வலியை உணர்ந்து ஜீரணிப்பதற்குள் கண்களுக்குள் இருட்டு பாய்ந்தது. நினைவிழந்து சுருண்டான். அத்தியாயம் 12. விவேக் மறுபடியும் கண் விழித்த போது நடுமண்டையில் வலி ஒரு பெரிய பாறாங்கல்லை போல் உட்கார்ந்திருந்தது. சிரமப்பட்டு கண்களை பிரித்தபோது தான் ஒரு அறைக்குள் இருப்பதும் அந்த அறை போதிய வெளிச்சம் இல்லாமல் அரையிருட்டுத்தனமாய் இருப்பதும் புரிந்தது. மெல்ல எழுந்து உட்கார்ந்தான். மிக தாழ்ந்த மேஜை விளக்கு தன்னிடம் இருந்த மஞ்சள் குண்டு பல்பால் சோகையான வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருந்தது. விவேக்கின் கண்கள் இருட்டோடு ஒரு நிமிட நேரம் பழகியதும் 4 முகங்கள் சுற்றிலும் தெரிந்தன. காற்றில் டாஸ்மார்க் வாசனை. பிரியாணி நெடி. நின்றிருந்த 4 பேரில் ஒருவன் கேட்டான். குரலில் அதட்டல். உனக்கு குடிக்க ஏதாவது வேண்டுமா? கொஞ்சம் தண்ணி. உடனே தண்ணீர் பாட்டில் வந்தது. விவேக் பாதி பாட்டிலை காலி செய்து மறுபடியும் பாட்டிலை அவர்களிடம் நீட்டிக்கொண்டே கேட்டான். யார் நீங்க? எதுக்காக என்னை? பேச பேச ஒருவன் இடைமறித்தான். உன்னோட கேள்விகளுக்கு இங்கே பதில் கிடையாது. நாங்க கேட்குற கேள்விகளுக்கு நீதான் பதில் சொல்லணும். அந்த XXX எங்கே? விவேக் திகைத்தான். XXX அப்படின்னா இதோ பார், இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம், அது உன்கிட்ட தான் இருக்கு. விவேக் உஷாரானான். இவர்கள் என்னிடம் எதையோ எதிர்பார்க்கிறார்கள். அது என்ன XXX?
ஒருவன் பின்பக்கம் இருந்து விவேக்கின் தலையை தட்டினான். என்ன பார்க்குற? ஒழுங்கு மரியாதையாய் நீ உண்மையை சொல்லலன்னா உன்னோட டிபார்ட்மெண்ட் ஆள் நெப்போலியனுக்கு என்ன கதி ஆச்சோ அதுதான் உனக்கும். விவேக் முகம் மாறினான். நெப்போலியனை என்ன பண்ணீங்க? கொஞ்சம் இடது பக்கம் திரும்பி அந்த சுவத்தோரமாய் பாரு. விவேக் தடதடக்கிற இருதயத்தோடு திரும்பி பார்த்தான். உதட்டோரம் உறைந்து போன ரத்தத்தோடு இடுப்பில் ஜட்டி மட்டும் தெரிய நெப்போலியன் மல்லாந்து விழுந்திருந்தான். நெப்போலியன் அதிர்ந்து போன விவேக் வேகமாய் எழ முயல விவேக்கின் பிடரியில் சுரீர் என்று ஒரு அடி விழுந்தது. பயப்படாத, அவன் இன்னும் சாகல, உயிரோடு தான் இருக்கான். இனிமே அவன் உயிரோடு இருக்கிறதும் இல்லாததும் உன்னோட கையில தான் இருக்கு. என்ன, நான் சொன்னது புரியலையா? நீ அந்த XXXஐ எங்க கிட்ட கொடுத்துட்டா அவன் உயிரோடு இருப்பான். நீ தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தா அவனோட உயிரை உன் கண் முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாய் எடுத்துடுவோம். என்ன, இந்த டீல் உனக்கு ஓகேவா? இவர்கள் கேட்கும் XXX என்னவாக இருக்கும்? என்ன கிரைம் பிரான்ச் ஆபீசர் சார், யோசனை பலமாயிருக்கு. என்ன பொய் சொல்லலாம், இவங்களை எப்படி ஏமாற்றலாம்னு திங்க் பண்றீங்களா? ஒருவன் கிண்டலாய் கேட்டுக்கொண்டே விவேக்கின் முகத்தை தன் சொரசொரப்பான கைகளில் தடவி விட்டான். தடவிக்கொண்டே சொன்னான், இப்ப தடவி விட்டது என் வெறும் கையால. நீ XXXஐ பற்றி சொல்லலைன்னா அடுத்த தடவை உன்னோட முகத்தை தடவும் போது என்னோட கையில் பிளேட் இருக்கும். விவேக் உள்ளுக்குள் பயந்தான். இவர்கள் செய்யக்கூடியவர்கள்தான். நெப்போலியனை மூர்க்கத்தனமாய் அடித்திருக்கிறார்கள். அது என்ன XXX? எதை குறிக்கிற கோட்வேர்டு? ஒருவன் சாராய நாற்றத்தோடு விவேக் அருகே குனிந்து அவனுடைய மூச்சுக்காற்று முகத்தின் மேல் மோத கேட்டான். என்ன, உண்மையை சொல்கிறாயா? விவேக் கொஞ்சம் துணிச்சலை வரவழைத்துக் கொண்டு நிமிர்ந்தான். நான் உண்மையை சொல்லணும்னா நீங்க நான் சொல்ற ஒரு வேலையை செய்யணும். என்ன வேலை? நெப்போலியனை சுய உணர்வுக்கு கொண்டு வரணும். அது முடியாதுன்னா என்னாலும் உண்மையை சொல்ல முடியாது. அடிடா அவனை. அடுத்த வினாடி விவேக்கின் தாடை பகுதியில் பளீரென்று ஒரு அறை விழுந்தது. உடனே வாயில் ரத்தம் கொப்பளித்து புளித்தது. விவேக் ரத்தம் கசியும் பற்களோடு சிரித்தான். என்னை அடிக்கிறதால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இன்னொரு அடி பலமா விழுந்தா நான் மயக்கத்துக்கு போயிடுவேன். உங்களுக்கு XXX வேணும்னா நான் சொல்றதையும் கேட்கணும். விவேக் இப்படி பேசியதும் அறையில் ஒரு 10 வினாடி நிசப்தம் நிலவியது. பிறகு ஒருவன் கேட்டான், இப்போ உனக்கு என்ன வேணும்? நெப்போலியன் எந்திரிச்சு உட்காரணும். அவன் சுய உணர்வுக்கு வந்துட்டா நீ XXX பத்தி சொல்லுவியா? சொல்றேன். டேய், அந்த நெப்போலியன் மேல ஒரு பக்கெட் தண்ணியை ஊத்துங்கடா. அவன் எந்திரிச்சு உட்காரட்டும். 2 பேர் நெப்போலியனை நோக்கி போக மற்ற 2 பேர் விவேக்கிற்கு பக்கத்தில் நெருக்கமாய் உட்கார்ந்தார்கள். இதோ பார், நீ படிச்ச படிப்பும் உன்னோட கிரைம் பிரான்ச் புத்தியும் இங்கே எடுபடாது. நெப்போலியனோட செல்போனை உபயோகப்படுத்தி உனக்கு SMS கொடுத்து உன்னை இங்கே வரவழைச்சதிலிருந்தே எங்களோட புத்திசாலித்தனம் என்னன்னு உனக்கு இந்நேரம் புரிஞ்சிருக்கும். இந்த நிமிஷம் உன்னோட செல்போனும் எங்க கையில தான் இருக்கு. உன்னோட செல்போனுக்கோ இல்லை நெப்போலியனோட செல்போனுக்கோ யார் ஃபோன் பண்ணினாலும் அந்த கால்ஸை 2 செல்போன்களும் ரிசீவ் பண்ணாது. ஒரு பீப் சத்தம் மட்டும்தான் கேட்கும். காரணம், எங்க கிட்ட இருக்கிற ஜாமர் கருவி. செல்போன்கள் இருக்கிற இடத்தையும் ட்ரேஸ் அவுட் பண்ண முடியாது. காரணம், எங்ககிட்ட இருக்கிற எக்ஸ்பெல் ரேடர். விவேக்கிற்கு வாய் உலர்ந்து போயிற்று. இவர்கள் அபாயகரமானவர்கள் மட்டும் இல்லை, தொலைத்தொடர்பு சாதனங்களை கையாள தெரிந்த புத்திசாலிகள். இங்கிருந்து எப்படி தப்பிக்க போகிறேன்? அது என்ன XXX? விவேக் யோசித்து கொண்டிருக்கும் போதே பக்கெட் தண்ணீரில் நனைந்து மெல்ல மெல்ல சுய உணர்வுக்கு வந்து கொண்டிருந்த நெப்போலியன் தட்டு தடுமாறி எழுந்து உட்கார்ந்தான். ஒருத்தன் கிண்டலாய் சொன்னான், நெப்போலியன், உனக்கு பழக்கமான ஒருத்தர் பக்கத்துல இருக்கார், கொஞ்சம் திரும்பி பாரு. நெப்போலியன் சிரமமாய் தலையை உயர்த்தி கண்களை சுருக்கி கொண்டு விவேக்கை பார்த்தான். பார்த்ததும் பதட்டம் அடைந்தான். சார், நீங்களா? நீங்க இங்கே எப்படி? பக்கத்தில் இருந்தவன் சிரித்தான். நீ XXXஐ இவர்கிட்ட தான் கொடுத்து வச்சிருப்பேன்னு யூகம் பண்ணினோம். உன்னோட செல்போன்லயே மெசேஜ் கொடுத்து இங்கே கொண்டு வந்துட்டோம். XXX தன்கிட்ட தான் இருக்குன்னு உன்னோட ஆபீசர் ஒத்துக்கிட்டார். நெப்போலியன் திடுக்கிட்டான். சார், XXX என்னான்னு உங்களுக்கு தெரியுமா? நடுக்கத்தை காட்டிக் கொள்ளாமல் விவேக் சின்னதாய் புன்முறுவலித்தான். தெரியுமா? என்ன சார் அது?
அப்பொழுது நெப்போலியனின் பின்னந்தலையில் ஒரு அடி விழுந்தது. டேய், இன்னமும் ஏண்டா தெரியாதுன்னு பாவ்லா பண்ணிட்டு இருக்க? முகில் வீட்டை நீ சோதனை போட்டபோது அவ பதுக்கி வச்சிருந்த XXXஐ நீ எடுத்ததும் தெரியும், அதை இந்த ஆபீசர் கிட்ட கொடுத்து வச்சதும் தெரியும். விவேக் நெப்போலியனை ஒரு சோக பார்வை பார்த்தபடி சொன்னான். நெப்போலியன், அவங்க உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க. இனிமேலும் அதை பத்தி தெரியாதுன்னு பொய் சொல்லிட்டு இருந்தா நீயும் உயிரோடு இருக்க முடியாது, நானும் உயிரோடு இருக்க முடியாது. சார், பேசாதே. நீ இனிமே அந்த XXXஐ மறந்துடு. நான் அதை டீல் பண்ணிக்கிறேன். நெப்போலியனை அடித்த அந்த நபர் இப்போது விவேக்கிற்கு முன்பாய் வந்து நின்றான். சரி, நீ அவனோடு பேசியது போதும். அந்த XXX எங்கே? விவேக் தைரியத்தை வரவழைத்து கொண்டு சொன்னான். அது இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டிய நபரிடம் இருக்கிறது. யார் அந்த நபர்? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். உனக்கு வேண்டியது XXX தானே? கொடுத்துடுறேன். முதல்ல நான் அந்த நபர்கிட்ட பேசணும். எனக்கு என்னோட செல்போன் வேணும். சுற்றி இருந்த 4 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். ஒருவன் கத்தினான். இவன் நம்மை ஏமாத்த பார்க்கிறான். ஒரு நாள் முழுக்க தலைகீழாய் தொங்கவிட்டா எல்லா உண்மைகளும் வெளியே வந்துடும். தாராளமாய் தொங்க விடுங்க. எனக்கு பிபி இருக்கு. தலைகீழாய் தொங்கவிட்டா மூளைக்கு ரத்தம் அதிகப்படியா பாய்ஞ்சு ரத்த குழாய் வெடிச்சு நான் இறந்து போகவும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க அந்த XXXஐ மறந்துட வேண்டியதுதான். என்ன பயமுறுத்துறியா? நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டா நான் அதுக்கு பொறுப்பு கிடையாது. இருக்கிற உண்மையை சொன்னேன். என்னோட செல்போனை கொடுங்க. அந்த நபருக்கு நான் ஃபோன் பண்ணி பேசுறேன். உன்னோட செல்போனை தரமாட்டோம். எங்க கிட்ட இருக்கிற ஒரு செல்போனை தரோம். அதுல பேசு. சொன்னவன் தன் ஷர்ட் பாக்கெட்டில் இருந்த ஒரு செல்போனை எடுத்து கொடுத்தான். இது பிளாக்பெரியை காட்டிலும் அட்வான்ஸ்டு செல்போன். இந்த நம்பரை எந்த ஒரு சைபர் கிரைமும் ட்ரேஸ் பண்ண முடியாது. விவேக் மெல்ல முனகினான். நீங்களே இல்லீகலா இருக்கும்போது செல்போன் மட்டும் லீகலாவா இருக்கும்? என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை. ஃபோன்ல பேசு. அந்த XXX எங்கே இருந்தாலும் சரி, அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள எங்க கையில இருக்கணும். விவேக் உதறுகிற இருதயத்தோடு அவர்கள் கொடுத்த செல்போனில் எண்களை தட்ட ஆரம்பித்தான்.